அபிராமி சொன்னா கேளுமா. வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமா? உங்க வீட்டுக்கு நான் கையெழுத்து போட்டு அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சா? அபிராமி, என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சியா? ஆமாப்பா, நான் என் முடிவுல தெளிவா உறுதியா இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற நீ? நீ பேசுறதும் செய்யறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனிமே நீங்க இருக்க கூடாது. முதல்ல உங்க கூட கிளம்பு. ஓ, கிளம்புதாம போறேன். நீங்க சொல்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு இல்ல, நான் நேத்து சொன்ன மாதிரி ஆசிரமத்துக்கு. அபிராமி, அபிராமி, வருண் செத்து போனது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விபத்துமா. அந்த பழிய மாப்பிள்ளை மேல போடுறது சரியில்லம்மா. அபிராமி, அபிராமி, என் பிள்ளைய எல்லாரும் நல்லவன்னு சொல்றாங்க. ஆனா நீ மட்டும் ஏமா இப்படி பிடிவாதமா பேசுற? இத பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் வராம உன்னை பூ மாதிரி பாத்துக்கிறோம். ஆமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். ஒரு கொலைகாரன் கூட நான் வாழ தயாரா இல்லை. இங்க பாருங்க, என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. நிறுத்தி. யார பாத்தடி கொலைகாரன்ற? சண்டாளி. ஆளை பார்த்தா அழகு மேல, வேலையை பார்த்தா இழவு மேலங்கிற மாதிரி என்னமா நீ பாட்டுக்கு பேசிட்ட போற? ஒரு ஆம்பளை புள்ள அவனே இறங்கி வந்து உன்னை மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு இருக்கான். உன் மாமியார் காரி நானும் இந்த அளவுக்கு வந்து உன்னை கெஞ்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமா பெரிய இவ மாதிரி செலுத்துக்கிற? என் மாவன் கூட வாழ மாட்டேல்ல? அப்போ வேற எவன் கூட வாழறதுக்கு திட்டம் போட்டுக்கடி? இது பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தீங்களாப்பா, இவங்க சுயரூபத்தை இப்பவே காட்டிட்டாங்க. நான் இவங்க வீட்டுக்கு போனா கொஞ்ச நாள் தான் சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் மாறிடுவாங்க, அவரும் மாறிடுவாரு. இவங்களுக்கு சொந்த புத்தியே இல்ல. ஏய், யார பத்திரி சொந்த புத்தி இல்லன்ற? உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த ஊருக்காகத்தான் நீங்க இப்ப என்ன கூப்பிட வந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கும் உங்க மகனுக்கும் என் மேல உண்மையான பாசமே இல்ல. அப்பா, தயவு செஞ்சு இவங்களை போக சொல்லுங்க. போறேன்டி, போகதாண்டி போறேன். அம்மா கொஞ்சம் இருங்க. வேண்டாங்க, வேண்டாம், எதுவும் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. நல்ல பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. இவ ஒருத்தி போதுங்க உங்க எல்லாரையும் நடுத்தருவுல நிறுத்துறதுக்கு. நாசமா போறவள, நீ உருப்படவே மாட்டடி. சாபம் விட்டது போதும். டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. பாதகத்தி, பாதகத்தி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாதடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. நாதியத்த கொக்கு நடனம் ஆடி செத்துச்சான். அதே மாதிரி நீயும் வீம்புக்கு பல்ல உடைச்சுக்கிட்டு செத்து சுண்ணமாகல. நான் என் பேரைய மாத்திக்கிறேன்டி. அடியே, நீயே புத்தி மாறி என் பிள்ளைகிட்ட வந்து என்னை ஏத்துக்க ஏத்துக்கன்னு கெஞ்சி கதற காலம் வருண்டி. அப்ப பேசிக்கிறேன்டி. வீராப்பாடி பேசுற வீராப்பு. என்னம்மா அபிராமி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவன்
நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா கல்யாணம். அவ சரிப்பட்டா வரமாட்டா. நான் போய் அவ்வளவு தூரம் கெஞ்சுறேன் அவகிட்ட. ஆஹா, அசைஞ்சா குடுக்கலையே அவ. நீ அங்க போய் அப்படி கத்திருப்ப, அதனாலதான் அண்ணி இங்க வரமாட்டேன்னு போடி சொல்லிருப்பாங்க. இவள. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசினதே இல்லையே. அவ பொம்பளையாடி, அவ ராட்சசடி. ஆமாண்டா கல்யாணம், நான் அவ கால்ல விழாத குறையா போய் கெஞ்சி கூப்பிடுறேன். ஆனா அதுக்கு அவ என்னை பார்த்து உங்க வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்துச்சு இல்லன்னு திமிரா கேக்குறாடா. சண்டாளி சண்டாளி. அந்த திமிரு பிடிச்சவன் உனக்கு வேண்டாம்டா கல்யாணம், வேண்டாம்டா. நான் சொல்றத கேளுடா. இல்லம்மா, இல்ல, நீ ஆயிரம் தான் சொன்னாலும் அபிராமி விட்டுட்டு என்னால வாழ முடியாதுமா. என்னால வாழ முடியாதுமா, வாழ முடியாது, வாழ முடியாது. கவலைப்படாதீங்க மச்சான். மச்சான், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களையும் அபிராமியும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன மச்சான் பாக்குறீங்க? அபிராமிய சமாதானப்படுத்தி நான் இந்த வீட்டுக்கு கூட்டு வரேன் மச்சான். மச்சான் சத்தியம் மச்சான். டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? இது என் மாமியார் வீடு. நான் இங்க வர்றதுல என்ன தப்பு? எனக்கு அந்த உரிமை இருக்கே. போடா வெளியே, வெளியே போடா. டேய் கல்யாணம், ஏன்டா இப்படி கத்த? வீடு தேடி இந்த மாப்பிள்ளை கிட்ட இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்காதா? நீ வாய மூடுமா. அத்தை விடுங்க அத்தை. மாப்பிள்ளை பரவாயில்ல மச்சான், கோவப்படாதீங்க. நான் இங்க வந்தா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தும் நான் ஏன் இங்க வந்தேன்? அரவிந்தோட அப்பா அம்மா இங்க வந்துட்டு போனாங்க. சுகந்தியோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைப்பேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நான் தான் அதை நடத்தி வைப்பேன். அது விஷயமா தான் பேசிட்டு போலாம். வாய மூடுறா. சுகந்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. மச்சான், உங்களுக்கு என்ன தெரியும் மச்சான்? கல்யாணத்துக்கு பணம் வேணும், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க தான் இப்போ வேலை வெட்டியே இல்லாம இருக்கீங்களே. ஏய், யார வேலை வெட்டி இல்லன்னு சொல்ற? ஏன்டா இப்படி பண்ற? சாவடிச்சு. இப்ப போறேன். நல்லது செய்ய வந்தா மேல கை வைக்கிறல்ல. போறேன். அத்தை, என்னால சுகந்தி கல்யாணத்துல எந்தவித பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் கிளம்புறேன். வரேன் அத்தை. வரேன் மச்சான். டேய் போடா, டேய் போடா. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, திருட்டு பயல. மாப்பிள்ளை மேலே கை வைக்கிறியாடா? அறிவு இருக்கல உனக்கு? போடா, முதல்ல இந்த வீட்ல இருந்து வெளில போடா. போடாங்கறல. அம்மா, என்னடா அம்மா? என்ன அம்மா? மாப்பிள்ளையால தாண்டா சுகந்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். அவர்கிட்ட மனசு மட்டும் இல்ல, பணம் இருக்குடா, பணம் இருக்கு. உங்ககிட்ட என்னடா இருக்கு? வெறும் கையால முழம் போட முடியாதுடா. வீரப்பா பேசினா பத்தாது. பணம் பணம் வேணும்டா, காசு வேணும். எல்லாத்துக்கும் காசு தான்டா வேணும் இந்த காலத்துல. அம்மா, ஏண்டா ஏண்டா நான் சொல்ல கேட்காம யார் அவரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவர் மேல கை வைக்கிற, அவர்கிட்ட மரியாதை இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் சண்டை போட நீ. உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுடா, பைத்தியம் முடிச்சு போச்சு. போடா போடா. அம்மா, இந்த வீட்டை விட்டு வெளில போடா. போடா வெளியில. போடா.
போ, என் கண் முன்னாடி நிக்காத போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போ. என்னடி, என்ன அடுத்தது நீ என்ன செய்ய போற? அம்மா அண்ணன் போகுது பாருமா. பாட்டும் எங்கேயாவது போய் சேர்ந்து ஒழியட்டும். நீ பாடி உள்ள பாடி. சிக்கு புக்கு ரயிலே ஓ சிக்கு புக்கு ரயிலே ஓ ஓடுது நாகூர்மையிலே பாடுது தில்லாலங்கடியே ஐ கிளாஸ் பட்டியிலே அன்னக்கிளிய பார்த்தேனுங்க அன்னக்கிளி மேலே எல்லாம் அல்லி பூவு வாசமுங்க ஆக அல்லி பூவு வாசமுங்க. அண்ணே நிறுத்துனே, இதெல்லாம் வழக்கமா கேக்குற பாட்டு தானே. மனசுக்கு எதமா ஒரு பழைய பாட்டு பாடுனே. பழைய பாட்டு தானே, ஆமாண்ணே. ரொம்ப இதமா தானே பாடிடுவோம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. என்ன தம்பி, ஒண்ணும் இல்லண்ணே. ரொம்ப நேரமா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? வா வந்து ஜோதியில கலந்துக்கோ. இல்லண்ணே, எனக்கு பழக்கம் இல்லண்ணே. அட என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? நாங்க என்ன பிறக்கும் போது பாட்டிலோட பிறந்தோம்? வா வந்து ஒரு கட்டிங் போடு, அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு மேல பறக்கிற மாதிரி இருக்கும். அட வாப்பா வந்து குடி, உன் மனசுல இருக்க எல்லா கவலையும் பறந்து ஓடிடும். தம்பி, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களோட கஷ்டத்தை மறக்க ஒரே மருந்து இதுதான். குடியாத விடு விடியாதுப்பா, வந்து குடிப்பா வா. இந்த வீட்டை விட்டு வெளில போடா. போடா வெளியில. அண்ணா அன்னைக்கு அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ்ல அன்னைக்கு கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்கம்மா. ஊத்துங்க. போ, என் கண் முன்னாடி நிக்காத போ. நான் செத்துருவேன் அபிராமி. நீங்க இப்படி பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. குடுப்பா, யோசிக்காத குடி. உங்ககிட்ட என்னடா இருக்கு? வெறும் கையால முழம் போட முடியாதுடா. உங்க கூட வெறும் ஜடமா வாழ நான் விரும்பல. வீரப்பு பேசினா பத்தாதுடா. பணம் பணம் வேணும்டா, காசு வேணும். எல்லாத்துக்கும் காசு தானே வேணும் இந்த காலத்துல.
இல்ல. ஏய் அபிராமி, வாழ இல்ல. அபிராமி, வெளில வா. அபிராமி, என்னங்க? என்னம்மா யாரு? மாப்பிள்ள வந்திருக்காரு. வா வீட்டுக்கு போலாம் வா. வாடி. ஏ அபிராமி, வெளில வா. வெளில வான்றல்ல.